அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம் இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான தீர்மானம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என பிரதியமைச்சர் சுனில்குமார கமகே தெரிவிப்பு. வத்தளையில் 5 கோடி ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள சுமார் 300 கிலோ கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது. வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் வலியுறுத்தல். ஹர்த்தாலுக்கு ஆதரவு கோரி திருகோணமலையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம். தொடர்வது முதன்மை செய்தி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை தொடர்பான தீர்மானம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான தற்போதைய தீர்மானம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்தியத்துக்கான பிரதிபலிப்பாளர் மீனாட்சி கங்குலி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் அலுவலக அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் தன்னிச்சையான தடுப்பு காவல், சித்திரவதை, காவலில் ஏற்பட்ட மரணங்கள் உள்ளிட்ட உரிமை மீறல் சம்பவங்களை விவரிக்கின்றது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டர்க்கின் புதிய அறிக்கை நீதிக்காக போராடும் குடும்பங்கள் மற்றும் ஆர்வலர்களை மௌனமாக்குவதற்கு கொடூரமான சட்டங்களை தவறாக பயன்படுத்துவதையும் விவரிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உடனடியாக நீக்குமாறு சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உடனடியாக முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி சர்வதேச மன்னிப்பு சபை தமது சமர்ப்பணங்களை நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்துவது தொடர்பான குழுவிற்கு அனுப்பி வைத்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபையின் தெற்காசிய பிராந்திய அலுவலகத்திற்கான உத்தியோகபூர்வ எக்ஸ் தளப்பக்கத்தில் இடப்பட்ட பதிவிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2024 ஆண்டின் 9ஆம் இலக்க நிகழ்நிலை காப்பு சட்டத்தை திருத்தி அமைப்பதற்கான பரிந்துரைகளை அனுப்பி வைக்குமாறு இலங்கை அரசாங்கத்தினால் பொது அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அச்சட்டத்தை உடனடியாக முற்றாக நீக்குமாறு வலியுறுத்தி நாம் எமது நிலைப்பாட்டை அனுப்பி வைத்துள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என பிரதியமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார பிரதியமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். மாதிவெல பிரகதிபுர பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මොන විශ්වාස භංගය ගෙනාවත් අපි පාර්ලිමේන්තුවේ 159ක් ඉන්නවා. අපි நாடாளுமன்றத்திற்கு எத்தகைய நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் நாங்கள் மக்கள் சார்ந்த தீர்மானங்களையே மேற்கொள்வோம். நாடாளுமன்றத்தில் நாங்கள் முறையாக வேலை செய்துள்ளோம். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை மீறி அரசாங்கம் செயற்படவில்லை. நாங்கள் மக்கள் பக்கம் இருந்தே பணிகளை முன்னெடுக்கின்றோம். மக்களின் நம்பிக்கையே எங்களுக்கு முக்கியம். எனவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருபவர்களே அதன் பலத்தை தெரிந்து கொள்வார்கள். நாங்கள் அருண் ஜெயசேகரவை பாதுகாக்கவில்லை, வாய்மையை பாதுகாப்பதற்காகவே பாடுபடுகிறோம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தோல்வியடைவது உறுதி. අරුණ ජයසේකර මේකට සම්බන්ධ නැහැ කියන එක අපි හැමෝම දන්නවනේ. தபால் ஊழியர்கள் நாளை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர்.
தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் நாளை முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். நாளை மாலை 4 மணி முதல் குறித்த ஊழியர்கள் தமது சேவையிலிருந்து விலகி பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு, நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களின் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளனர். அதன்படி நாளை மாலை 4 மணிக்கு கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றத்தின் ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளனர். பின்னர் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி அறிவித்துள்ளது. வத்தளையில் 5 கோடி ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள சுமார் 300 கிலோ கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தளையில் 5 கோடி ரூபாவிற்கும் அதிகமான மதிப்புள்ள சுமார் 300 கிலோகிராம் கஞ்சாவை வைத்திருந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். வத்தளை பங்களாவத்த பகுதியில் வாடகைக்கு எடுக்கப்பட்ட வீட்டின் அறையொன்றிலிருந்து இந்த கஞ்சா தொகை மீட்கப்பட்டது. கைதானவர்கள் கிராண்ட்பாஸை சேர்ந்த 43 மற்றும் 49 வயதுடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வெலிசர நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட உள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணம் பலிகாமத்திற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் வலியுறுத்தியுள்ளார். இராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக எதிர்வரும் திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலுக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என யாழ்ப்பாணம் பலிகாமம் தெற்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் வலியுறுத்தியுள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை மக்களின் ஆதரவை கோரி கருத்து வெளியிட்டார். வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரின் அத்துமீறலையும் இராணுவ பிரசன்னத்தை குறைப்பதற்காகவும் இலங்கை தமிழரசுக் கட்சியினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஹர்த்தால் எதிர்வரும் திங்கட்கிழமை அனைத்து தமிழர் தாயக பிரதேசங்களிலும் கடைபிடிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். தமிழர் தாயக பிரதேசத்தில் இராணுவத்தினரின் பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம், தமிழர் தாயக பிரதேசத்திலே எங்களுடைய நிலங்களிலே இராணுவம் பயிற்சிகையில் ஈடுபடுகிறது. அவர்கள் எங்களுடைய சந்தைகளுக்கு கொண்டு வந்து தங்களுடைய விளைபொருட்களை விற்கிறார்கள். அந்த காணிக்கு சொந்தக்காரர்கள் அந்த விளைபொருட்களை வாங்கி செல்கின்ற ஒரு பரிதாபமான நிலை தமிழ் மக்களிடத்தே இருக்கிறது. இதனால்தான் இராணுவம் இந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விட்டிருக்கிறோம். தையிட்டியிலே அந்த விகாரை அமைவதற்கும் அந்த பகுதி இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் தான் அந்த விகாரை அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்திலிருந்து இராணுவத்தினர் முற்றாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். பௌத்தர்களே இல்லாத இடங்களில் பௌத்த சின்னங்களை நிறுவுதல், இப்படியான வேலைகளை இராணுவத்தினரின் ஒத்துழைப்புடன் தான் இங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவம் இங்கிருந்து அகற்றப்பட்டால் அத்தகைய செயற்பாடுகள் நிறுத்தப்படும். இதற்கு பொதுமக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வர்த்தக சங்கத்தினருடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பானதொரு வேண்டுகோள். அண்மையில் முத்தையன்கட்டிலே இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் மரணத்துக்கு நீதி கோரியும், வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னத்தை குறைக்க கோரியும் எதிர்வரும் திங்கட்கிழமை தமிழர் தாயக பிரதேசத்தில் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. அனைத்து பொதுமக்களும் இதற்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வர்த்தகர்கள் தங்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்களை அன்றைய தினம் மூடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். வடக்கின் அனைத்து பகுதிகளிலும் இராணுவ பிரசன்னம் காணப்படுகின்ற நிலையில் இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வலியுறுத்தி எதிர்வரும் திங்கட்கிழமை
வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக வவுனியா மாநகர சபை முதல்வர் சு காண்டிவன் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு ஆதரவை வெளிப்படுத்தினார். வடகிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் என்பது ஏனைய 7 மாகாணங்களையும் விட எங்கட மாகாணத்துல இராணுவத்தினுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. அது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இராணுவ முகாம்களுக்கென ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பும் எங்களுடைய தாயக பூமிகள்ல அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு மாநகர முதல்வராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னா, எங்களுடைய மாநகர மக்கள்கிட்ட இந்த 2 மாகாணங்கள்லையும் இருக்கிற இராணுவத்தை ஏனைய 7 மாகாணங்களுக்கும் எடுத்து சமனாக பங்கிட்டு 9 மாகாணங்கள்லையும் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை சம அளவில் பங்கிடப்படுறதோட 9 மாகாணங்கள்லையும் இராணுவத்துக்கென ஒதுக்கப்படுகின்ற, அதாவது முப்படைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற இந்த காணிகளுடைய அளவு சமனாக இருக்கணும். மேல் மாகாணத்துல இராணுவத்தினுடைய பிரசன்னம் இல்லை, இராணுவ முகாம்கள் இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி என்றா, எங்கள்கிட்ட இருக்கிற பெர்சன்டேஜையும் அங்கே இருக்கிற பெர்சன்டேஜையும் பார்த்தா ஒத்து பார்க்கல. எங்களிடம் 100 வீதம் என்றா மேல் மாகாணத்துல 10 வீதம் கூட இல்லை. அரச காணிகளாக இருந்தா அவர்களுக்கு காணி உரிமம் கோரலாம். இன்னொரு இந்த அடுத்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கதைக்க போற விடயத்தை நான் அவருக்கு சொல்றேன். இந்த எங்களுடைய விமானப்படை முகாமுக்காக வேண்டி 8 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட இருக்குது. அந்த சுவீகரிக்கிற அந்த நடவடிக்கையை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். ஏனென்று சொன்னா, அந்த காணி 8 ஏக்கர் சகாயமாதபுரத்துக்கு பின்னால் இருக்கிற 8 ஏக்கர் காணி என்றா இந்த வரைக்கும் சகாயமாதபுரம் இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் அங்கே இல்லை. அதோட ரம்பக்குளம் கிராமத்துக்கான ஒரு பொது காணி இல்லை, பொது மண்டபம் கட்டுவதற்கான ஒரு பொது காணி இல்லை ரம்பக்குளம் என்ற கிராமத்துல. அதே மாதிரி எங்களுடைய மயானம், எங்களுடைய கிறிஸ்தவ மயானமாக இருக்கட்டும், இந்து மயானமாக இருக்கட்டும், அல்லது அதில் இருக்கிற மையவாடியாக இருக்கட்டும், 3க்கும் உரிய நிலங்கள் இன்று வரைக்கும் போதுமானதாக இல்லை. ஆக இப்படி ஒரு நிலைமை இருக்கே இல்லை. அந்த இடத்துல 8 ஏக்கர் காணியை சுவீகரிக்கிறத மாநகர முதல்வர் என்ற வகையில நான் முற்றுமுழுதாக எதிர்க்கிறதோட, இப்படியான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்கிறபடியாத்தான் நாங்கள் இந்த கத்தாலுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நீங்கள் வேற மாகாணங்களுக்கு பயணம் செய்திருந்தா நீங்க அங்க போய்க்கல இராணுவ முகாம்களை காணவே மாட்டீங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேம்ப் ஒன்று இருக்கு. ஆனா இங்க போற இடமெல்லாம் முகாமத்தான் இருக்கு. இராணுவ பிரசன்னத்தை குறைக்கணும் என்றதுக்காக வேண்டியும், இராணுவம் ஆக்கிரமித்துக்கு நிலங்களை விடுவிக்கணும் என்றதுக்காக வேண்டியும் நாங்கள் நான் மாநகர முதல்வர் என்ற வகையில இந்த ஹர்த்தாலுக்கான ஆதரவை நான் வழங்கிக் கொள்ள விரும்புகிறேன். வடக்கு கிழக்கில் எதிர்வரும் திங்கட்கிழமை தமிழரசுக் கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவளிக்குமாறு வாழைச்சேனை, செங்கலடி மற்றும் ஆரையம்பதி பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டு ஊடக மையத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். உண்மையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு தாயக பூமி எங்கும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை பூரண ஹர்த்தால் ஏற்பாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹர்த்தாலுக்கு வலி சேர்க்கும் முகமாக எமது கோரளைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட வர்த்தக சங்கங்கள், முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் அனைவரும் இந்த பூரண ஹர்த்தாலுக்கு ஆதரவு தெரிவிப்பதோடு, இந்த ஹர்த்தால் அனுட்டிப்புக்குரிய நோக்கமானது எமது வடக்கு கிழக்கு தாயக பூமியிலே இராணுவத்தின் பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. எமது கோரளைப்பற்று பிரதேச சபைக்குட்பட்ட முரக்கட்டாஞ்சேனை கிராமத்திலே இருக்கின்ற இராணுவ முகாமானது ஒரு அரச பாடசாலை இயங்குகின்ற அந்த காணியினை அவர்கள் பிடித்து அந்த இராணுவ முகாமை அமைத்து செயற்படுகின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் அந்த காணி விடுவிக்கப்பட வேண்டும், பாடசாலைக்காக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நாளை மறுதினம் திங்கட்கிழமை 18ஆம் தேதி எமது வர்த்தக சங்கங்கள், ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் மற்றும் ஏனைய வர்த்தக தொழிற்சங்கங்கள் அனைவரும் இந்த பூரண ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு தரும்படியும், எமது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் வாழுகின்ற எமது மக்களுக்கு எதிராக அங்கு இடம்பெறுகின்ற இராணுவத்தின் பிரசன்னத்தினாலும் அதனால் ஏற்படுகின்ற ஆபத்தினை, அதனால் ஏற்படுகின்ற விளைவினை தடுக்கும் முகமாகவும் இந்த பூரண ஹர்த்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்களது கட்சியின் தமிழரசு கட்சியினால் இந்த கடையடைப்பை மேற்கொள்ளும்படி மண்முனை பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட அனைத்து வர்த்தக சங்கங்களையும் கேட்டுக்கொள்ளும்படி எங்களது கட்சி மாவட்ட தலைவர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் எங்களது பிரதேசத்தில் அந்த கடையடைப்புகளை மேற்கொள்வதற்காக தீர்மானம் எடுத்துள்ளோம்.
ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் அறிவித்துள்ளனர். வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையின் தவிசாளர் பாலேந்திரன், செட்டிகுளம் பிரதேச சபை தவிசாளர் தாஜுதீன் முகமது இம்தியாஸ், வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் தி கிருஷ்ணவேணி ஆகியோர் ஊடக சந்திப்பை நடத்தி தமது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் தங்களது பிரதேசத்தில் வசிக்கும் வர்த்தகர்கள் மற்றும் ஏனைய தரப்புகளுடன் ஹர்த்தாலுக்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தவிசாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிட்டத்தட்ட யுத்தம் நிறைவடைந்து 16 வருடங்கள் நிறைவடைந்த பின்பும் அந்த இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அந்த அதிகரிப்புகளினால் எங்களுடைய பகுதிகளிலே வாழுகின்ற எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்களுக்கு மிகவும் பாதிப்பான செயற்பாடுகளை அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் எங்களுடைய மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் குறைவடைந்து கொண்டு செல்லுகின்றது. எனவே 18ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற கடையடைப்புக்கு எங்களுடைய தமிழ் பிரதேச சபையினை அண்டிய அனைத்து உறவுகளும் இதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். 18/8/2025 தேதி அன்று வடகிழக்கெங்கும் பூரண ஹர்த்தால் நடத்துவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் எங்களுடைய வவுனியா வடக்கு சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த பூரண ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றேன். யுத்தம் நடைபெற்று 2009 காலப்பகுதியிலிருந்து இன்று 16 வருடங்களை கடந்த பின்பு இந்த இராணுவத்தினுடைய ஆக்ரோஷமான செயற்பாடுகள் குறைந்த வண்ணமே இல்லை. இதனை கண்டித்தே இந்த ஹர்த்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், இந்த பூரண ஹர்த்தாலுக்கு ஒத்துழைப்பு வழங்கி உதவுமாறு உங்களுடன் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றேன். வடகிழக்கு மாவட்டத்திலே அதிகமாக இராணுவம் சனத்தொகையை விட மேலதிக இராணுவம் என்ற வகையிலே காணப்படுகின்றது. இந்த இராணுவத்தின் மூலம் ஏற்படுகின்ற சமூக சார்ந்த பிரச்சனைகள் இவைகளை தடுக்கும் முகமாகவும் இந்த ஹர்த்தாலுக்கு இனம் மதம் என்ற பேதங்களுக்கு அப்பால் தமிழ் பேசுகின்ற இனம் என்ற அடிப்படையில் நாங்களும் இந்த பூர்ண ஆதரவை வழங்குகின்றோம். எங்களது கிராம மக்கள், செட்டிகுள பிரதேச வாழ் மக்கள் அனைவரும் இதற்காக ஒத்துழைப்பை வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிற்கின்றோம். கதவடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்க தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் குறித்த போராட்டத்திற்கு ஆதரவினை தெரிவித்துள்ள கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சண்முகம் ஜீவராசா அனைத்து தரப்பினரும் ஆதரவினை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். 18ஆம் தேதி பூர்ண ஹர்த்தாலுக்கு எமது பூர்ண ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் முத்தையங்கட்டில் நடந்த சம்பவத்துக்கு உண்மையாகவே நீதி வேண்டும். இந்த நீதிகள் மறுக்கப்படுகிறது. நீதிகள் உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே எத்தனையோ துயர சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுவரைக்கும் நீதி இல்லை. இன்றைக்கு செம்மணியை பொறுத்தவரை கூடி செம்மணியிலே இராணுவ அதிகாரியால் தாக்கப்பட்ட இடத்தை காட்டியிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட எத்தனை பேர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை கூடி இராணுவ இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு செயற்படும் நபர்கள் அதையும் பொய் என்றுதான் கூறுகிறார்கள். அதுபோல இந்த ஒரு இளம் சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உயிரை கொள்வதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உண்மையாகவே 18ஆம் தேதி ஒரு பூர்ண ஹர்த்தாலை அவருக்கு மட்டுமில்லை, உண்மையாகவே வடக்கு கிழக்கில் இராணுவ பிரசன்னங்கள் தேவையில்லை. துயிலமில்லங்களை பொறுத்தவரையில் இராணுவ பிரசன்னம், ஒரு மக்களுடைய பொதுக்காணிகளிலே இராணுவ பிரசன்னம், சொந்த கிளிநொச்சியை பார்க்க போனா ஒரு நூலக காணிக்கில் இராணுவ பிரசன்னம், அரசாங்க அதிபர் கட்டடத்துக்கு இராணுவ பிரசன்னம், டவுன்ல சந்திரன் பூங்காக்குல இராணுவ பிரசன்னம், இப்படியான பிரசன்னங்கள் எங்களுக்கு வேண்டாம் என்பதுதான் ஒரு கருத்து. வடக்கு கிழக்கிலே சிவில் நிர்வாகம் நடைபெற வேண்டும். சிவில் நிர்வாகம் கிடையாது. இப்ப இராணுவமும் உண்மையாகவே சில உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கில் புத்த துறவிமார்கள் படுமோசமான செயல்பாடுகளை செய்கிறார்கள். மேய்ச்சல் தரைகள் போன்ற சில இடங்களிலும் அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். நீதிமன்றங்களிலே உண்மையா வீதிகளில் அப்படியான மோசமான செயல்கள் செயல்படுகிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக 18ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கில் இருந்து இராணுவத்தை வெளியேற்ற வேண்டும். வர்த்தக நிலையங்களையும் பூட்டி சந்தைகளையும் பூட்டி உங்களுக்கு பூரண ஆதரவை தாருங்கள். தர்மபுரம் பகுதியிலே உண்மையாகவே ஆதரவு கிடைக்கும். விஸ்வமோடு போன்ற பகுதிகளிலும் கிளிநொச்சி போன்ற எல்லா வடக்கு கிழக்கிலே சகல இடங்களிலும் ஆதரவை தாருங்கள். மிகவும் விரயமாக கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு இதே நிலை உங்கள் வீடுகளுக்கும் வரலாம், இதே கிராமத்துக்கும் வரலாம். ஆகவே ஒன்று சேர்ந்து வர்த்தக நிலையங்களை பூட்டி முழு ஆதரவை கொடுப்போம்.
மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் இராணுவத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் அனைத்து தரப்பினரும் ஹர்த்தாலுக்கு பூரண ஆதரவு வழங்க வேண்டும் என வெளிகாவ மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ச ஜாயந்தன் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கிலே காலகாலமாக இராணுவ அச்சுறுத்தல்கள் அல்லது இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட எமது அப்பாவி மக்களுக்கான நீதி விசாரணையோ அல்லது சர்வதேச ஒரு விசாரணையோ இன்று வரை நடைபெறவும் இல்லை. அதற்கேற்ற ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. சென்ற வாரம் முல்லைத்தீவு முத்தியன்காட்டிலே இடம்பெற்ற ஒரு இளைஞனின் கொலை சம்பவம். அந்த இளைஞன் சரி ஏதாவது ஒரு பிழை விட்டிருந்தாலும் கூட சட்டத்தின் முன்னிறுத்தி போலீஸ் அதற்குரிய நடவடிக்கையினை உடனடியாக எடுத்திருக்க வேண்டும். இராணுவத்திற்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. சரியான நீதியான விசாரணை இந்த நாட்டிலே இடம்பெறுமா என்ற சந்தேகம் தமிழ் மக்களுக்கு விசேஷமாக இன்று வரை அல்ல, அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கிறது. இனியும் இப்படியான சம்பவங்கள் இந்த நாட்டிலே இடம்பெறக்கூடாது என்பதற்காக எதிர்வரும் 18ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் இந்த இராணுவ அதிகரிப்பு அல்லது இவர்களுடைய பிரசன்னத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு கர்த்தாலை அனுஷ்டிக்க இருக்கிறோம். அந்த கர்த்தாலை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே அனுஷ்டிக்குமாறு அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய வர்த்தக சங்கங்கள், உணவகங்கள், பஸ் உரிமையாளர்கள், ஓட்டோ சங்கங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளும் இந்த கர்த்தாலிலே ஈடுபட்டு இந்த மக்களுக்கு உரிமையினை உறுதிப்படுத்துவதற்கான இந்த ஹர்த்தாலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வரும் திங்கட்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியால் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு ஆதரவு கோரி திருவோணமலையில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன. திருவோணமலை 3ஆம் கட்டை பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் ச குகதாசன், திருவோணமலை மாநகர சபை மேயர் க செல்வராசா, திருவோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச சபை தவிசாளர் வெள்ளத்தம்பி சுரேஷ்குமார், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பட்டினமும் சூழலும் பிரதேச சபை உறுப்பினர் அப்துல் லத்தீப் வசீர் உட்பட பலரும் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டனர். அண்மை காலத்திலே கடந்த காலங்களிலே தமிழின படுகொலைகள் நடந்தது. அண்மையிலும் கூட ஒரு சகோதரர் தமிழ் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. இது இன்னமொரு இனப்படுகொலைக்கு வித்தாக அமையுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இதற்கு இனிமேல் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இதற்கு நாம் அனைவரும் வடகிழக்கிலே தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதனை வெற்றியளித்து இந்த அரசுக்கு இதனை மீண்டும் முன்னெடுக்காத ஒரு சரியான பாடத்தினை நாங்கள் அனைவரும் வர்த்தக சங்கங்கள், ஏனைய எமது மீனவ சங்கங்கள், ஏனைய வர்த்தக சங்கங்கள், மீனவ சங்கங்கள், அதே போன்று மீனவ சமாஜம், ஏனைய சங்கங்கள், வியாபார சங்கத்தோடு சேர்ந்து ஏனைய சங்கங்களும் எமக்கு ஆதரவு தருவதாக உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான நில அபகரிப்பு, நில இராணுவ பிரசன்னம், அதனால் ஏற்படும் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், அதனை ஒட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஹர்த்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் திங்களன்று வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளரும் சட்டத்திரடியுமான நிசாம் காரியப்பரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் அண்மையில் இடம்பெற்ற படுகொலை இராணுவ உறுப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக அறியப்படுகிறது. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய படைகள் தாமே சட்டம் ஒழுங்கும் இழந்து இப்படியான கொடூர செயல்களை செய்வது இந்த நாட்டின் சட்ட அமுலாக்கத்தின் ஆழமான சீர்கேட்டை வெளிப்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பொறுப்பேற்க செய்வதில் அரசின் இயலாமை அல்லது விருப்பமின்மை பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைத்து நிரபராதிகளின் உயிரை ஆபத்துக்குள்ளாக்கியுள்ளது. இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னெனில் அரசாங்கம் இஸ்ரேலிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா விலக்கு வழங்கும் போக்காகும். இவர்கள் பலர் காசாவில் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியதாக பரவலாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படை உறுப்பினர்களே. இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை 18ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவளிக்க எங்கள் கட்சி தீர்மானித்துள்ளது.
இது நீதி, பொறுப்புக்கூறல் மற்றும் இராணுவத்தினுள் நிலவும் தண்டனையற்ற சூழ்நிலைக்கு முடிவு கோரும் அமைதியான எதிர்ப்பாகும். வடகிழக்கில் உள்ள நமது முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும் திங்கட்கிழமை 18ஆம் தேதி குறைந்தபட்சம் காலை நேரத்தில் தங்கள் வர்த்தக நிலையங்களை மூடி தொழில்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அத்துடன் இந்த ஒற்றுமை போராட்டத்தில் இணையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ள ஹர்த்தால் தனிப்பட்ட நலன்களை கருதியது என மட்டக்களப்பு கோரளை பெற்ற பிரதேச சபை உறுப்பினர் தனபாலன் மற்றும் கல்குடா சிவில் சமூக செயற்பாட்டாளர் கே பிரகாஷ் ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கிழக்கு ஊடக மன்றத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுகின்றது. இந்த அழைப்பின் ஊடாக இந்த அரசாங்கத்தை அடக்கிவிடலாம் அல்லது அவர்களை அடிபணிய வைத்து விடலாம் என்று மக்களிடம் போலியான வாக்குறுதிகளை கொடுத்து எங்களுடைய மக்களை ஏமாற்றி வீதிக்கு வரவைப்பதுதான் இவர்களுடைய தந்திரம். இவர்களுக்கு கடந்த காலங்களிலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சாணக்கியன் அவர்களுக்கு கடந்த காலங்களிலே அவருடைய அரசியலை கொண்டு நடத்துவதற்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை பலிக்கிடாவாக அவர் சகல தளத்திலும் பாவித்து வந்த நிலையிலே இன்று அவருடைய அரசியலை அவருக்கு தொடர்ந்து மட்டக்களப்பிலே செய்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் அவர் இன்று மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய பொருளாதாரத்தையும் பூச்சியமாக்கி உங்களுக்கு நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை என்பது எங்களுடைய மக்களுடைய வாழ்நாட்டு நாட்களிலே அவர்களுடைய கிழமை நாட்களிலே ஒரு முதல் நாள். அன்றைய நாள் எத்தனையோ குடும்பங்கள் பிரதேச செயலகங்களுக்கும் மாவட்ட செயலகங்களுக்கும் அவர்களுடைய ஆவணங்களை எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அன்றைக்கு கூலிக்கு தொழிலுக்கு செல்லுகின்ற தொழிலாளிகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நேற்றைய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறுவடை செய்த வேளாண்மை பொருட்களை சந்தையிலே விற்க வேண்டிய அன்றைக்கு கூலி வியாபாரம் செய்கின்ற எத்தனையோ பெண்கள் எங்களுடைய வீதிகளிலே இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் நாசமாக்கப்படும். கிழக்கில் இன்னைக்கு மிக பூதாகரமாக போய்கொண்டிருக்கிற விஷயம் ஓட்டமாவடி மத்தி ஓட்டமாவடி மேற்கு வாழைச்சேனை மத்தி கோரளைப்பேட்டை தெற்கு பிரதேச பிரச்சனையானது மிகவும் பூதாகரமாக போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு இவர்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தார்கள்? இதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோட சேர்ந்து இங்க ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. 5 கிராம சேவை பிரிவுகள் அந்த ஓட்டமாவடியிலிருந்து பிரிந்து வந்ததாக சொல்றாங்க. வெறுப்பாய்க்கிழங்க பொய்கள் இதுகள். அந்த 5 பிரதேசங்களும் கோரளைப்பேட்டையிலிருந்து ஆல்ரெடி 18 பிரதேசங்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் பிரிஞ்சு வந்தது. அங்கிருந்து எந்த ஒரு அதிகாரிகள் வேலை செய்யவில்லை. இப்படி எவ்வளவு உண்மை பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் வாய்மூடி மௌனிகளாக இருக்கும் இந்த அரசியல்வாதிகள் ஒரு கொலைக்கு நீதி சட்டம் அங்க நிலைநாட்டப்பட்டு அங்க 19ஆம் தேதி வரைக்கும் விளக்க முறையில் இருக்கக்குள்ள அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. காற்றாலை கனியமணல் அகழ்வுகளுக்கு எதிராக மன்னாரில் இன்று கருப்பு பட்டி அணிந்து எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவர்யீர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 14வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் வகையில் வங்காளை மற்றும் தலைமன்னார் கிராமம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த போராட்டம் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இன்றைக்கு 14வது நாளாக இந்த மண் மீட்பு போராட்டம் இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இந்த மண்ணை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய சந்ததிக்கு சிறப்பாக கொடுக்க வேண்டும். ஆகவே நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த மண்ணை மீட்டெடுப்போம். காற்றாலை, மண்ணகழ்வு போன்ற காரியங்களில் இருந்து இந்த இடத்தை விடுதலை செய்து விடுவித்து நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, சந்ததிக்கு பரிசாக கொடுப்போம். ஆகவே இந்த போராட்டத்தில் எல்லோரும் இணைந்து கொண்டு சிறப்பாக பலி சேர்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காற்றாலை திட்டங்கள் எமது மின்சார தேவைக்காக என்று எமது நாட்டிற்குள் எமது தீவு பகுதியில் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இப்போது எமது மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் நிலையில் உள்ளது என்பதை நாம் மன்னார் தீவு மக்களாகிய நாங்கள் அதை கண்டித்து நிற்கின்றோம். நீங்கள் இத்திட்டங்களை வேறு மக்களுக்கு சேதமில்லாத ஒரு இடத்தில், ஒரு கரையோர பகுதியில் எவ்வளவு இடங்கள் அவர் காணப்படுகிறது, அவ்விடங்களுக்கு கொண்டு போவதன் மூலம், அதன் மூலம் நாங்கள் நாட்டுக்கு தேவையான பயனை பெற்றுக் கொள்ளலாம். முற்றுமுழுதாக இந்த அரசாங்கம் நிப்பாட்ட வேண்டும் என்ற பெரிய ஒரு அவாவோடு நாங்கள் இங்கு கூடியிருக்கின்றோம். எங்களுடைய வங்காளையை பொறுத்த மட்டிலே வங்காளிலே கனியமண் அகழ்வு பாரிய ஒரு பிரச்சனையாக உள்ளது. இதற்கு முன்பதாக 3 தடவைகள் எங்களுடைய வங்காளை மண்ணிலே இந்த கனிய மண்ணை அகழ்ந்தெடுக்கும் நோக்குடன் கடற்படையுடன் உதவியுடன் வந்திருந்தார்கள். வங்காளை மக்களாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து, ஊருடன் ஒன்று சேர்ந்து, பங்கு தந்தையுடன் உதவியுடன் நாங்கள் அவர்களை விரட்டி எடுத்திருந்தோம். இனி வங்காளைக்குள் வருவார்களா இருந்தால் பாரியதொரு பிரச்சனையை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும் என்ற ஒரு அப்படி அந்த சொற்பதத்துடனே அவர்களை வெளியே அனுப்பியிருந்தோம். ஒழுங்கான முறையிலே மக்களுடைய நித்திரை இல்லாமல் போய்விட்டது. மக்களுடைய எதிர்கால வாழ்வுக்கான கற்பத்தரிக்கின்ற நிகழ்வும் குறையப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகளுடைய செவி புலன்கள் அடைக்கப்பட்ட நிலையிலும் விதமான பலதரப்பட்ட பிரச்சனைக்குள்ளே எங்கள் மக்கள் ஆளாயிருக்கின்றார்கள். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள், நீங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறீர்கள். எனவே உங்களை வினயமாக கேட்கின்றோம், இந்த மக்களுடைய விருப்பம் இல்லாத எந்த செயலையும் நீங்கள் இங்கே இந்த மண்ணிலே செய்ய வேண்டாம் என்பது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்தும் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சர் ஒரு தமிழர், எனவே உங்களையும் வினயமாக கேட்கின்றோம், எங்களுடைய மீனவர்களுக்காக நீங்கள் அந்நிய நாட்டு படகுகள், அந்நிய சக்திகள் எங்களுடைய கடல் எல்லைக்குள்ளே வரக்கூடாது என்று சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் தொடர்ந்தும் எங்களுடைய மீனவர்களுடைய, எங்களுடைய மன்னார் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். செப்பல்டன் பகுதி மாணிக்கக்கல் அகழ்வினால் கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பகவந்தலாவ பிரதேசத்திற்குட்பட்ட செப்பல்டன் பகுதியில் மாணிக்கக்கல் அகழ்வு செயற்பாட்டினால் அப்பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் தேசிய மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபையின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட மாணிக்கக்கல் அகழ்வு செயற்பாட்டினால் அப்பகுதியில் உள்ள கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். குறித்த பகுதியில் தோட்ட நிர்வாகத்திற்கும் தேசிய மாணிக்கக்கல் மற்றும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபைக்கும் இடையில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்த அடிப்படையில் அகழ்வு பணிகள் நிறைவடைந்து 10 வருடங்கள் கடந்துள்ள போதும் இதுவரையிலும் சுரங்க குழிகளை மூடுவதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் மேற்கொள்ளப்படவில்லை என கால்நடை வளர்ப்பாளர்கள் கூறுகின்றனர். அப்பகுதியில் பாரிய 7 சுரங்க குழிகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். அதிகமான மழைக்கால பகுதியில் ஹெசல்கமோ ஓயாவில் வெள்ள நீர் அதிகரிக்கின்ற போது கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு புற்களை சேமித்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றதாகவும் தெரிவிக்கின்றனர். நல்லாட்சி ஆட்சி காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்பகுதியில் காணப்படுகின்ற மாணிக்கக்கல் சுரங்க குழிகளை மண்ணால் நிரப்பி மேலும் குறித்த பகுதிக்கான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து தருமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்பகுதியில் உள்ள குழிகளை மண்ணால் நிரப்பி பகவந்தலாவ டிஎன்சின் தோட்டம் செப்பல்டன் வரை கோல்ஃப் மைதானம் அமைக்க உள்ளதாக நல்லாட்சி கால பகுதியில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பகவந்தலாவ பகுதிக்கு களவிஜயம் செய்தபோது கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை கல்முனை பிரதான வீதிக்கு அருகே கைக்குண்டொன்று மீட்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிரதான வீதிக்கு அருகே குட்டை ஒன்றிலிருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டது. மீன்பிடிப்பதற்காக சிறுவர்கள் குட்டையிலிருந்து நீரை வெளியேற்றிய வேளை கைக்குட்டையை அவதானித்துள்ளனர். இது தொடர்பில் 119 என்ற போலீஸ் அவசர பிரிவுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சம்மாந்துறை போலீசார் கைக்குண்டை மீட்டனர். கைக்குண்டு மீட்கப்பட்டமை தொடர்பில் சம்மாந்துறை நீதிவான் நீதிமன்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
முறைப்பாடு அளிக்க அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு 2000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கு முறைப்பாடு அளிப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு 2000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறுஞ்செய்திகள், காணொளிகள் மற்றும் புகைப்படங்களை நேரடியாக போலீஸ் மா அதிபருக்கு அனுப்ப 0718598888 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அமெரிக்க கடற்படை கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான USS சண்ட்ரா பார்பரா என்ற கப்பல் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்ய கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இன்று காலை கொழும்பு துறைமுகத்திற்கு வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு அமைவாக வரவேற்றனர். இந்த கப்பல் அமெரிக்காவின் 7வது கடற்படை பிரிவை சேர்ந்ததாகும். 127.6 மீட்டர் நீளம் கொண்ட இந்த கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் AJ ஆக்ஸ் கடமையாற்றுகின்றார். கப்பலில் உள்ள அங்கத்தவ குழுவினர் இலங்கையின் முக்கியமான இடங்களை பார்வையிட்ட பல பகுதிகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். அத்துடன் உத்தியோகபூர்வ விஜயத்தை எதிர்வரும் 22ஆம் தேதி நிறைவு செய்து நாட்டை விட்டு புறப்பட உள்ளனர். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கொள்கலன்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட 400க்கும் மேற்பட்ட உப்பு கொள்கலன்களை மீண்டும் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுங்க ஊடக பேச்சாளர் சீவலி அருக்குட தெரிவித்துள்ளார். இந்த உப்பு கொள்கலன்கள் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளுக்கு இணங்காத வகையில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உப்பு இறக்குமதியாளர்கள் தற்பொழுது அவற்றுக்கான மேலதிக கட்டணங்களை செலுத்தி வருவதாகவும் மீளேற்றுமதி நடவடிக்கைகளை அதே இறக்குமதியாளர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். நல்லூர் கந்தசுவாமி ஆலய சூரியோற்சவம் இன்று காலை சிறப்பாக இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 19ஆம் நாள் திருவிழாவான இன்று காலை சூரியோற்சவம் சிறப்பாக இடம்பெற்றது. காலை 6:45 மணியளவில் இடம்பெற்ற வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் எழுந்தருளிய சூரிய பகவான் உள்வீதியுலா மற்றும் வெளிவீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சியளித்தார். உலக முயற்சியாளர் தினத்தை முன்னிட்டு வவுனியாவில் இன்று விழிப்புணர்வு பேரணி இடம்பெற்றது. உலக முயற்சியாளர் தினத்தை முன்னிட்டு வவுனியா பல்கலைக்கழகத்தின் முயற்சியாண்மை கற்கைகள் பிரிவின் மாணவர்களால் இன்று விழிப்புணர்வு பேரணி ஒன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் முயற்சியாளர்களின் பொருளாதார மேம்பாடு இலங்கைக்கு முக்கியமான ஒரு விடயமாக கருத்தில் கொள்ளப்பட்டு உலக முயற்சியாளர் தினத்தை அனுஷ்டிக்கும் முகமாகவும் எதிர்வரும் 25, 26ஆம் தேதிகளில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் புத்தாக்கம், வர்த்தக கண்காட்சி மற்றும் வர்த்தக செயற்பாடுகள் தொடர்பான கருத்தரங்குகள் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் இடம்பெற்றுள்ளது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் பூங்கா வீதியில் உள்ள வெளிவாரிகள் கற்கைகள் பிரிவில் இருந்து ஆரம்பமான பேரணி வவுனியா நகர் வழியாக சென்று மீண்டும் வெளிவாரி கற்கைகள் பீடத்தை வந்தடைந்தது. இதன்போது பல்கலைக்கழக துணைவேந்தர் புதராசா, வியாபார கற்கைகள் பீட விரிவுரையாளர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வவுனியா பல்கலைக்கழகத்தின் முயற்சியாண்மை கற்கை மாணவர்களும் வியாபார இணைப்பு அலகும் இணைந்து வருகின்ற 25, 26ஆம் தேதிகளில் ஏற்பாடு செய்திருக்கின்ற உலக முயற்சியாளர் தினமும் மாபெரும் வர்த்தக கண்காட்சியும் வவுனியா பல்கலைக்கழகம் பம்பமடு வளாகத்தில் வெகு சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு சர்வதேசத்திலிருந்து வருகை தருகின்ற பேராசிரியர்கள், துறைசார் வல்லுநர்கள், இந்த நாட்டிலே இருக்கின்ற துறைசார் வல்லுநர்கள், பெரும் முயற்சியாளர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தொழிற்சார் கற்கைகளை மேற்கொள்கின்ற மாணவர்கள், பாடசாலை விட்டு இடைவிலகிய மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். இங்கே நாங்கள் 200க்கும் மேற்பட்ட காட்சி கூடங்கள் நிறுவ இருக்கின்றோம். துறைசார் கருத்தரங்குகள், பேச்சுக்கள் என பல்வேறு விடயங்கள் இங்கே நடைபெற இருக்கின்றது. இந்த மாவட்டத்திலே இருக்கின்ற வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வை சிறப்புற நடாத்துவதற்கும் இந்த நிகழ்விலே காட்சிப்படுத்தப்படுகின்ற புத்தாக்க சிந்தனை உள்ள புத்தாக்கமான பொருட்களை, ஐடியாக்களை, அதாவது எண்ணங்களை பெற்று
முயற்சியாளராக வேண்டும். இந்த நாட்டிலே இந்த முயற்சியாளர் துறையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றோம். பொருளாதார அபிவிருத்திக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்பவர்கள், பல பிரச்சனைகள் மத்தியிலும் தங்களது ரிஸ்க், அதாவது பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொண்டு செய்பவர்கள், அவர்களை மேலும் முயற்சிக்கும் வகையில், மேலும் மேலோங்க வைக்கும் வகையில் இந்த வவுனியா பல்கலைக்கழகம் வியாபார கற்கநெறிகளை உருவாக்கி அவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் இவர்களது படித்த அறிவுகளையும் வைத்துக்கொண்டு இவர்கள் செய்த வேலைகளையும் அனுபவத்தையும் வைத்துக்கொண்டு பல விடயங்களில் இவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். அந்த முன்னேறிய விடயங்களில் தற்பொழுது அவர்கள் ஒரு கண்காட்சியாக, ஒரு விழாவாக இங்கு செயற்படுத்த இருக்கிறார்கள். வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்ற வர்த்தக சந்தை கூடங்கள் மற்றும் நகர பகுதிகளில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாகவும், இந்த நிகழ்வினுடைய தாற்பயத்தை சமூகத்துக்கு எடுத்துக்காட்டும் முகமாகவும் இன்றைய நடைபவனியை ஆரம்பித்திருக்கின்றோம். அதனூடாக நாங்கள் அதாவது நகர பகுதிகளிலேயும் இந்த முயற்சியாண்மை துறையிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற, அதிலே தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வர்த்தக சந்தையிலே எவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம் என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக சில விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அறிக்கைகளையும் மற்றும் அதனை நாங்கள் வாய்மொழி மூலமாக வெளிப்படுத்தி அவர்களை இயலுமானவரை எங்களுடைய இந்த வர்த்தக சந்தையும் கருத்தரங்கு தொடர்பான விடயங்களையும் பங்கு பெற்றுவதற்கான ஒரு ஆரம்ப விழாவினை இன்று நடைபவனியாக ஏற்படுத்தி இருக்கின்றோம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். Marina Square, Uptown, Colombo. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.